ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி சாப்பிடுது, பிள்ளை கண்ணுக்குட்டி சாப்பிடுது. நம்ம சேவல் பார்த்தீங்களா தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருக்குது. அப்புறமேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாடு பாருங்கள் எல்லாம் லைனாக ஒரே மாதிரி பில்லு சாப்பிட்ருக்குது பார்த்தீங்களா. ஹைட் வைஸாக நம்மளும் கட்டி வச்சுருக்கோம். இந்த மாடியும் தெரியும், நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த மாடு. இது ஒன்றும் தீனி எடுக்கிறதே இல்லை சரியா, இப்போ தான் தீனி எடுக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு இதுவும். அப்புறமேல் வாங்க நம்ம ஆட்டுக்குட்டி போய் பார்க்கலாம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்களா நம்ம ஆட்டுக்குட்டியெல்லாம் படுத்துட்ருக்குது. அப்புறமேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சி வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் அதான் அதையும் சும்மா எடுத்துகிட்டு கோழி குஞ்சுக்கு வந்துட்டு அரிசி போட்டிருந்தான், அதையும் சாப்பிட்ருக்குது. நம்ம பார்த்திபனும் உட்காந்துட்டுக்கிறான். நம்ம வெள்ளையனை காமிக்கிறேன் வாங்க. வளன்ட்டாங்க எல்லாருமே, கொஞ்சம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இவன் தெரியும் நம்ம அம்மா பையன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்களா நிறைய பேர் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்க சொன்னீங்க, அதான் உங்களுக்காண்டி பார்த்தீங்களா. இதோட ஃபஸ்ட்டு டைம் பொரிச்ச குஞ்சு வந்துட்டு செகண்ட் டைம் பொரிச்சது தான் இது. ஃபஸ்ட் டைம் பொரிச்சது வந்துட்டு அதுக்கு அங்கே இருக்கிறதெல்லாம். இது வந்துட்டு நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த மாடு. இது வந்துட்டு நம்ம இடத்துக்கு வந்துட்டு பில்லுக்கு செட் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த கொஞ்ச நாளாக தான் பில்லு நல்லா சாப்பிட்ருக்குது. வாங்க நம்ம நெட்டக்காளி பிள்ளைட்டையும் போகலாமா. அங்கே நின்று சாப்பிட்ருக்கிறா பாருங்க, அவ்வளோ அழகாக சாப்பிட்ருக்கு பாருங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடு இங்கே இருக்குது. கோழிகள்லாம் வந்துட்டு எவ்வளோ தூரத்தில் போய் மேய்ச்சிட்ருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் கோழிகளும் இப்படி தான்னா கமெண்ட் பண்ணிடுங்க. அது வந்துட்டு மாங்காய் மரம், இதெல்லாம் வந்துட்டு நம்ம தோட்டம். அப்புறமேல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம கண்ணுக்குட்டி அங்கேயும் போய் மேய்ஞ்சிட்ருக்குது, அங்கே பார்த்தீங்களா அது. அப்புறமேல் வாங்க அந்த நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த கோழி அதுங்க கூட சேர்ந்து சுற்றி பழகி போய் எங்கே வருங்க ரெண்டும். அப்புறமேல் வந்துட்டு மேலே வானத்தை பாருங்கள். இன்றைக்கி சந்திர கிரகணம் நாங்கள் ஒன்றத்தையும் காணோம் காய்ஸ். 4 மணிக்கு மேலே தான் நினைக்கிறேன். சரி வாங்க சும்மா அப்படியே போயிட்டு நம்ம ஏரியா டாக்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். இங்கே பாருங்க எத்தனை தூரத்தில் எத்தனை பேர் இங்கே பாருங்க. நான் கூட கொஞ்சோண்டு தான் வந்திருக்குமோன்னு நினச்சேன். அப்படியே வாங்க நான் என் தங்கச்சி விளையாடுறத காமிக்கிறேன் வரீங்களா. ஆட்டுக்குட்டி கூட சின்ன பொண்ணு மாதிரி விளையாடுவா. நாங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. அங்கே தான் அங்கே பாருங்கள் சின்ன குழந்தை. அது ஊட்டி விடக்கூடாது. ஆமாம் அது ஊட்டினா வயிற்றால போகும். என் தங்கச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறா. அப்புறமேல் வந்துட்டு நம்ம சின்ன செவலை பாருங்கள், எல்லா மாட்டுக்கு கடைசியில் தான் போட்டால் குச்சியெல்லாம் சாப்பிட்ருவா டக்குன்னு. இதான் நம்ம ஜானியோட நிலமை. ஜானி ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. ஏதோ சாப்பாடெல்லாம் போட்டு பார்த்தா திங்கவே மாட்டேன்றான். நம்ம நாட்டு மாடு எப்படி திங்குதுன்னு பார்த்தீங்களா. நம்ம கண்ணுக்குட்டி வாங்க அப்படியே நம்ம வாக்கிங் மாதிரி நடந்து போகலாம். நம்ம குஞ்சு பொரிச்ச கோழி அதுலேயும், அப்புறம் நம்ம பெரிய சேவல், அப்புறம் அங்கே ஒரு நம்ம ஏரியாவை காவல் காக்கிற நாய் இருக்குது. பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.